இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் கொஞ்சம் வேலை இருந்ததா, சரிப்பா. அன்னைக்கு தான் ஒட்டடையெல்லாம் தட்டி உள்ளே கொஞ்சம் வேலையெல்லாம் பார்த்தோம். அதோட வெளியில் ஜன்னலெல்லாம் துடைக்கவே இல்லை. ஒன்று ஒன்றா செஞ்சால் தானே நம்மளால முடியும், ஒரே டயத்தில் செய்ய முடியாது. அதனால் பார்த்தா அந்த கம்பியெல்லாம் ஜன்னலெல்லாம் நல்லா ஈர துணியை போட்டு ஃபேனுக்குன்னெல்லாம் வெளியில் உள்ளதெல்லாம் துடைச்சோமா, துடைச்சிக்கிட்டே சமைப்போன்னு பார்த்தேன். அது பார்த்திங்கன்னா என்ன குழம்பு வைக்கலாம், ஈஸியாக வைக்கிறது நமக்கு புளிக்குழம்பு தான் சட்டுன்னு நான்லாம் ஈஸியாக வச்சுருவாங்க. நம்ம வீட்டு மரத்தில் 2 முருங்கைக்காய் இருந்தது, அதையும் பறித்தேன். ஒரு முள்ளங்கி, ஒரு பீக்கங்காய் எல்லாம் இருந்தது. இது ஏன் கிடக்கு, இதையும் சீவி போட்டு வச்சு தான் பார்ப்போம், நல்லாயிருக்கும் புளிக்குழம்புக்கு. புளியெலாம் ஏறாது சொல்லுவாங்க, முள்ளங்கியில் புளி ஏறிட்டோன்னா அதெல்லாம் ஏறாதுங்க, நல்லா தான் இருக்கும் வதக்கிட்டு வைக்கும்போது. இந்த புளி பார்த்திங்கன்னா கருப்பு புளிங்க. இது எப்படின்னு சொல்கிறது, பழைய புளி. அது கொஞ்சம் கருப்பாக இருக்குது, அது கொஞ்சம் இருந்துதா, அதை சரி கரைச்சி தீர்த்துருவோம் நம்ம அப்படின்ட்டு அதை சேர்த்தாங்க. நான் இப்போ புளிக்குழம்புலாம் வச்சா வைக்கிறது. அது மீன் குழம்புக்கெலாம் சூப்பராக இருக்கும் இந்த புளி, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பழைய புளி. ஆனால் இப்போ தான் மீன் குழம்பு இப்போ வைக்க முடியாதா, அதனால் புளிக்குழம்பை வச்சுருவோம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் வதக்கி விட்டு குழம்ப கரைச்சி விட்டாச்சுங்க. கொஞ்சம் வேலை இனிமேல் ஆயுத பூஜை வரைக்குமே வேலை இருந்துக்கிட்டு தாங்க இருக்கும். அந்த வேலையும் பார்த்துக்கிட்டா அப்படியே வீட்டு வேலையும் பார்க்கணுமா, சரி இதில் பார்த்தேன் ஒரு 5-6 பூண்டு பழம் இடின்னு இடிச்சிட்டு அதை சேர்த்தா இன்னும் நல்லா வாசனை கமகமன்னு இருக்கும்னுட்டு அதையும் தட்டி 2 சேர்த்து கடைசியாக இறக்க போகிற டயத்தில் இந்த பூண்டு பழம் தட்டி சேர்த்தா நல்லா சூப்பராக இருக்கும் குழம்பு. பாருங்கள், இதுக்கெல்லாம் சூடாக எனக்கு புளிக்குழம்பு வச்சாவே முட்டை அவிச்சு வச்சு சாப்பிடுவேன். ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா முடியல. அப்பளம் பொரிச்சிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா கொத்தரங்காய் வத்தை, இந்த புளிக்குழம்புக்கு கொத்தரங்காய் வத்தை, அப்பளம் இதெல்லாம் சூப்பராக இருக்கணும். அப்பளம் பொரிக்கிறது பார்த்திங்கன்னா நான் முழுசாக பொரிக்க மாட்டாங்க, இந்த மாதிரி உடச்சி விட்டு பொரிக்கும் போது எண்ணெயும் கம்மியாக ஊற்றி நம்ம பொரித்து எடுக்கலாம். எண்ணெயும் அதிகமாக நமக்கு இருக்காது, வேஸ்டேஜ் ஆகாதுங்க. அவ்வளோதாங்க. சூடாக இன்றைக்கி சாதத்தை போட்டு இன்றைக்கி சாப்பிட்ருவோம். நம்ம வீட்டில் புளிக்குழம்பு தாங்க. நீங்களும் இந்த மாதிரி ஒரு டைம் புளிக்குழம்பு ஈஸியாக செஞ்சு பாருங்களேன், காரசாரமாக அட்டகாசமாக இருக்குங்க, சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் சமையல். இந்த புளிக்குழம்புக்கு முருங்கைக்கீரை தொட்டி வச்சு கூட சாப்பிட்லாங்க, அட்டகாசமாக இருக்குங்க. நாளை சந்திப்போம்.